டே ஸ்டூடெண்ட், கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம்ப்பா. சரியா, இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போக போகிறோம். எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஓகே மேம், அப்போ பசிக்குது ஃபுட்டு. ஓ சாரி கார்த்திக், எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஹோட்டல்லேயே உங்களுக்கு ஃபுட் அவைலபிள். ஓகே, சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் ஈவினிங் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி சுற்றி பார்க்க போகலாம். ஓகே மேம். எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? ஆமாம், எங்கே சிவாலாம் காணும்? சிவா நடராஜங்க மேம் எல்லாருமே கீழே இறங்கி வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஓ பஸ்ஸில் வந்ததை ஒத்துக்கல போல. சரி ஓகேப்பா, நீங்களும் இறங்குங்க. ஓகே மேம். எல்லாருமே இருக்கீங்களா? யாராவது மிஸ் ஆகுறீங்களான்னு பாருங்க. கார்த்திக் ம். கார்த்திக் சிவா எங்க? சிவா ஆளே காணோம். ஏய் ஜெனி, அவன் வருவான் இரு. அவன் தான் வாமிட் பண்ணிட்டு இருக்கான்ல. ஓ சாரி, ஓகே ஓகே. கார்த்திக் நீ எதுவும் மறைக்கிற. சிவா என்ன பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்லு. ஏய் சுச்சி, நீ ஜெனிகிட்ட சொல்லாத. சிவா கொஞ்சம் லைட்டாக சரக்கடிச்சான், ரொம்ப ஓவராயிடுச்சு, அதான் வாமிட் எடுத்துட்டு இருக்கான். எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கா மைதா போய் சிவா கூட்டு போ. ஏய், அவன் குடிச்சதுக்கு என்ன ஏண்டி திட்டுற? ஏய் மேம் பார்த்துட்டு இருக்காங்க, மரியாதையை போய் சிவா கூட்டு வா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எனக்கு தெரியும். போடா. ஓகேடி. டேய் கார்த்தி, சிவா எங்கடா? சார் இருங்க சார், அவனுக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் ஒத்துக்காது, வாமிட் பண்ணிட்டு இருக்கான் சார். கூட்டிட்டு வந்துடுறேன் இருங்க. டேய், கேர்ள்ஸே சும்மா நின்றுட்டு இருக்காங்க, அவனுக்கு எப்படிடா வாமிட் வரும்? சார் கேர்ள்ஸ் மட்டும்தான் வாமிட் பண்ணணுமா? என்ன சார் சந்தேகமா பேசுறீங்க? மேம் பாருங்க மேம். ஓகே ஓகே கார்த்திக், நீ போயிட்டு சிவாவை கூட்டிட்டு வா. அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு போகணும். ஓகே மேம். ஓகே ஸ்டூடெண்ட், நான் நேம் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம், எல்லாரும் கரெக்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஜெனி, இருக்கேன் மேம். சுஜி, இங்க இருக்கேன் மேம். ராதிகா, சோனா, ராகவ், நட்ராஜ். எஸ் மேம். ஓகே சார், எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க. நான் ஸ்டூடெண்ட்டை ஹோட்டல் கூட்டிகிட்டு போறேன் சார். சிவாவும் கார்த்திக் வந்தால் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே மேடம். பிள்ளைங்க ரொம்ப நேரம் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, நீங்க ஹோட்டல் கூட்டிட்டு போங்க. ஓகே ஓகே சார். இப்போ ஏன் எல்லாரும் பேக் எடுத்து வராமல் வந்திருக்கீங்க? பஸ்ல ஏறி எல்லாரும் பேக் எடுத்துட்டு வாங்க. எஸ் மேம். மச்சான் கண்ணாடியை போடு, சாரு உன் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாரு. ஏய் சிவா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வாந்தி எடுத்த? சார் நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு ஹில்ஸ் ஒத்துக்கல, அதனால வாமிட் எடுத்துட்டான் சார். ஏய், சரக்கு எதுவும் அடிச்சிங்களாடா? சார் தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க சார். மேம்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க எங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறத பார்த்தா உங்களுக்கும் சரக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏய், அடி போடுற ராஸ்கல்ஸ், சரக்கு அடிச்சிங்களாடா? ஏய் சிவா, வாய் திறந்து பதில் பேசு, ஏன் அமைதியா இருக்க? சார் சொல்லுங்க. என்ன சார் டயர்டா இருக்கு, நம்ம எங்க ரூம்ல இருக்கோமா? ஐயோ மச்சான், சோழிய முடிச்சிட்டடா, சோழிய முடிச்சிட்ட. என்னடா இவன் சரக்கு அடிச்சிருக்கானா? சரக்கு அடிச்சிருக்க மாதிரி தான்டா பேசுறான். ஏண்டா என்கிட்ட பொய் சொல்றியா கார்த்தினி? சார் அவன் உண்மையாலுமே சரக்கு அடிச்சிட்டு தான் வாந்தி எடுத்தான். ஏய், மலைப்பகுதிகளில் பொண்ணுங்களே வாந்தி எடுக்கல, பசங்க எப்படா வாந்தி எடுத்தீங்க? சார் பொண்ணுங்க மட்டும்தான் வாமிட் எடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நாங்களும் வாமிட் எடுப்போம், போங்க சார். இவனுங்க ஏதோ சரக்கு அடிச்சுட்டு தான் அலையிறானுங்க. இருக்கட்டும் இரு, முட்டாளாக்க பாக்குறீங்களாடா? டியர் ஸ்டூடெண்ட், இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். ஓகே, நான் உள்ளே போயிட்டு ரூம் அவைலபிளான்ட்டு செக் இன் பண்ணிட்டு வரேன். எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே மேம். இங்க பாருங்க, இது ஒன்றும் நம்ம ஊர் இத்து போன ஊர் கிடையாது. இது கொடைக்கானல். இங்க டீசெண்டா தான் இருக்கணும், புரியுதா? ஆள் ஆளுக்கு அங்கே இங்கே சுத்தாதீங்க, பட்டிக்காடு மாதிரி, புரிஞ்சுதா? யாரா அதுக்குள்ளே பாட்டில் உடைச்சது? மச்சான் சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? ஏன்டா சரக்கு அடிச்சுட்டு எங்க உயிரை வாங்குற நீ என்ஜாய் பண்றதுக்கு? சாரி மச்சான், இப்போதான்டா கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. எடு செருப்ப போடா என்கிட்ட ஃபர்ஸ்ட். சார் என்ன சார், ஜன்னல் அங்கங்க உடைய மாட்டுக்கு, இந்த ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? டேய் கார்த்தி, நீ வந்ததுல இருந்து ரொம்ப பண்ற, பேச்ச மாத்தாத. யாரா கண்ணாடி உடைச்சது? சார் மேடம் சொல்லுங்க. சார் டோட்டலாக 4 ரூம் சார். எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. ஸ்டூடெண்ட்டுக்கு 2 ரூம் சார். 4 பேரை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி ஸ்டே பண்ணிக்கணும் சார். ஓகே மேடம். டி ஸ்டூடெண்ட் எல்லாரும் வாங்கப்பா. மேடம் ஸ்டூடெண்ட் டிவி ஏண்டா உடைச்சிட போறாங்க, அது பாத்துக்கோங்க மேடம். இல்ல ஏண்டா எக்ஸ்ட்ரா சார்ஜ் செய்யப்படும். ஓகே மேடம், நான் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே மேடம். இவ்விடம் ரூம் கீ எடுக்காண்டா, எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே தேங்க்யூ மேம். ரூம் வைஸ் நீங்க அவ்விடம் போயிட்டு ரூம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண வேண்டும். ஓகேவா சார்? ஓகே மேடம், எல்லாம் சரியா இருக்கும், நான் போய் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன்.
ஓகே ஓகே எந்த குருவாயூரப்பா கொடைக்கானல்ல கேரளா பொம்பளை ஐயோ கடவுளே